உமாதேவி மேம் திரு தேஜ் இதை பற்றி நானே சேர்த்து அந்த படத்தையாவது பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறேன். ரொம்ப முக்கியமானது அப்படின்றது எல்லாத்துக்குமே தெரியும். சமகாலத்தில் நீளம் பண்ணிட்டு இருக்கக்கூடிய வேலைகளில் வெறும் திரையில் மட்டும் இல்லாமல் களத்துலேயும் நின்று அதற்கான முன்னெடுப்புகளோட குறிப்பாக சொல்லணும்னா பண்பாடு சார்ந்த விஷயங்களாக இருக்கட்டும், களத்தில் நின்று இன்னைக்கு நடந்து கொண்டிருக்கக்கூடிய வன்முறைகள் குறித்தான விஷயங்களாக இருக்கட்டும், எல்லாத்தையுமே வெளிச்சம் போட்டு காட்டக்கூடிய அளவிற்கு நீளம் இன்னைக்கு வளர்ந்துருக்கு. ஒரு 20 வருஷங்களுக்கு முன்னாடிலாம் பார்த்தா அப்போ எல்லாமே ஒரு ஒர்க் ஷாப் மாதிரி இருக்கும். அந்த அந்த களங்கள்ல இருந்து உருவான படைப்பாளிகள் சிந்தனையாளர்கள் ஒரு புறம் இருக்க, ஆனா இன்னைக்கு களங்கள் ஒர்க் ஷாப் அப்படிங்கிற அளவுக்கு இல்லை அப்படின்னாலும் ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றிடம் உண்மையிலே இருந்தது. கடந்த ஒரு 15 வருஷமா அந்த வெற்றிடம் இருந்தது. ஆனா எல்லா ஊர்களையும் போயிட்டு அங்க இருக்கக்கூடிய மாணவர்களையும் இளைஞர்களையும் ஒருங்கிணைச்சு பண்பாடு ரீதியாகவும் சமூகம் குறித்தான ஒரு பார்வையை உருவாக்கக்கூடிய அளவிற்கான சிந்தனை இல்லாம போயிருந்தத நீளம் இன்னைக்கு இட்டு நிரப்பி இருக்கு அப்படின்றத அழுத்தம் திருத்தமா நம்மளால சொல்ல முடியும். இன்னைக்கு பி.கே. ரோசி அப்படின்ற ஒரு பெண்ணினுடைய தலைமையில இருந்துதான் இன்னைக்கு ஸ்கிரீன் பண்ணிட்டு இருக்கக்கூடிய திரைப்படங்களா இருக்கட்டும், உங்களுடைய ஆவணப்படங்கள், குறும்படங்கள், இது எல்லாமே ஒரு பெண்ணின் தலைமையை வச்சுதான் நடந்துருக்கு. இது புதுசு கிடையாது. வெளிநிலையிலிருந்து ஒரு தலைமைத்துவத்தோட ஒரு விஷயத்தை முன்னெடுக்கும் போது அது ரஞ்சித் சாரா இருக்கட்டும், முன்னாடி இருந்த அயோத்திதாசரா இருக்கட்டும், அதுக்கு வெட்டமலை சீனிவாசனா இருக்கட்டும், எம்.சி. ராஜாவா இருக்கட்டும், அதுக்கு முன்னாடி இருந்த துர்கா இருக்கட்டும், அம்பேத்கரா இருக்கட்டும், இன்னும் நம்ம சொல்லிட்டே போகலாம். இவங்க எல்லாருமே எதை முன்னெடுத்து பேசுறாங்க அப்படின்னா, ஒரு சமூகத்தின் விடுதலையா இருக்கட்டும், ஒரு நாட்டோட விடுதலையா இருக்கட்டும், அது ஒரு பெண்ணினுடைய விடுதலையில இருந்து தான் தொடங்கணும் அப்படின்றதுல ரொம்ப காத்திரமாவே இருக்காங்க. அதனுடைய நீட்சியா தான் இன்னைக்கு பி.கே. ரோசியோட இந்த பெயர்ல இயங்கக்கூடிய திரைப்படங்கள் கடந்த இந்த ஒரு வாரமாகவும் எல்லாரையுமே திரும்பி பார்க்க வைக்கக்கூடிய, எல்லாருமே என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு எல்லாரும் ஓடிட்டு இருக்கும்போது திரும்பி பார்க்க வைக்கிற ஒரு விஷயத்த நீளம் பண்ணிட்டு இருக்குது. திரையிடப்பட்ட அத்தனை படங்களுமே ரொம்ப முக்கியமான படங்களா நான் பார்க்குறேன். இதுல சில படங்கள் நமக்கு தெரியும் தானே. ஒரு விஷயத்த இந்த சமூகம், அதாவது அதிகார மையம் எதிர்க்கிற ஒரு விஷயத்த நாம துணிச்சு சொல்லும் போது அதுக்கு என்ன அதிகாரம் அங்க இருக்கு. அப்ப என்ன திரும்ப நசுக்கக்கூடிய வேலைகளும் நடக்கதான் செய்யும். அதையெல்லாம் மீறிதான் இந்த சமூகம் இன்னைக்கும் இயங்கிக்கிட்டு இருக்குது. காலங்காலமா ஒடுக்கப்பட்டவர்களா பெண்கள் இருந்துட்டு தான் இருக்கிறாங்க, குழந்தைகள் இருந்துட்டு தான் இருக்கிறாங்க, திருடர்கள் இருந்துட்டு தான் இருக்காங்க, விளிம்புநிலை மக்கள் இருந்துட்டு தான் இருக்கிறாங்க. ஆனாலும் இன்னைக்கும் இருந்துட்டு தான் இருக்காங்க, உயிரோட தான் இருக்கும். பெண்கள் பெரும்பான்மை இருந்துட்டு தான் இருக்கிறாங்க, விளிம்புநிலை மக்கள் இருக்கதான் செய்யறாங்க, குழந்தைகளும் இருக்கதான் செய்யறாங்க. என்னன்னா இந்த ஒடுக்குமுறைகள் எதுவுமே இவங்களை சலனப்படுத்தாது. இயங்கிக்கிட்டே இருக்கணும் அப்படின்றதோட அதுதான் இந்த இடத்துல மிக முக்கியமானதா இருக்கு. அதுக்கு ரஞ்சித் சார் மாதிரி, நீலம் மாதிரி, உங்களை மாதிரி இன்னைக்கு இந்த படங்கள் இங்க மட்டும் கிடையாது, பிரசாத் லேப்ல திரையிடப்படுதுன்னா அந்த இடத்துலயும் பார்த்துட்டு இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய ஒத்துழைப்பும் உங்களுடைய ஆர்வமும் இதுல மிக முக்கியமானதா நான் பார்க்குறேன். இதுல உங்களோட பலனும் உங்களுக்கும் பலன் இருக்கு. எங்களுக்கு பலன் அப்படிங்கிறத விட இந்த சமூகத்துக்கு மிகப்பெரிய பலன் இருக்கு. என்னோட குறைந்தபட்சம் ஒரு சீன்ல நம்ம மனமாற்றம் அடைஞ்சா கூட போதும். ஒரு டைலாக்ல கூட, ஒரு சொல்லுல கூட, அதை நான் நம்புறேன். ஒரு சொல்லு கூட இந்த இடத்துல நமக்கான ஒரு மாற்றத்தை நமக்குள்ள ஏற்படுத்தும் அப்படின்றத நான் நம்புறேன். நிச்சயமா அது உங்களுக்குள்ளவும் கடத்தப்பட்டிருக்கும் அப்படின்றது தான். பி.கே. ரோசி அப்படின்றத இன்னைக்கு பிபிசியில கூட பார்த்தேன் நான். நிறைய செய்திகள்ல ரோசி பத்தின ஒரு ஒரு ரோசி பத்தி பேசணும். ரோசி யாரு அப்படின்றதையாவது பேசணும். ஒரு நாய சமூகத்து பெண்ணா நடிச்ச ஒரே காரணத்தினால துரத்தி அடிக்கப்பட்டவங்க தான் அந்த கலைஞர். தன்னுடைய நம்ம தஸ்லிமா நஸ்ரீன் பத்தி நம்ம படிச்சிருப்போம். எந்த சமூகத்தை எதிர்த்து, எந்த சமூகம் அழுத்தம் கொடுத்துட்டு இருக்குதோ அந்த அழுத்தத்தை எதிர்த்து பேசின ஒரு பெண் எழுதக்கூடாது அப்படின்னு வீட்டில் சிறை வைக்கப்பட்டாங்க. எழுதுனா அந்த விரல்கள் துண்டிக்கப்படும் அப்படின்னு சொன்னாங்க. அந்த நாட்டில் அவங்களுக்கு உரிமை கிடையாது, அந்த நாட்டினுடைய குடிமகளாக வாழ முடியாது அப்படின்ற இடத்துல தஸ்லிமா நஸ்ரீனை பற்றி படிக்கும் போதும் சரி, அதை ரொம்ப பரிதாபப்பட்டிருக்கோம், வருத்தப்பட்டிருக்கோம். அந்த வழியை நம்மளால உணர்ந்துருக்க முடியும்.
அது வந்து வேற ஒரு நாட்டுல வங்கத்துல நடக்குது அப்படின்னா அவங்க இந்திய குடிமக்களா வாழறதுக்கான ஒரு இடத்தை வந்து இந்திய சமூகம் இந்திய அரசியல் நம்ம சட்டம் உருவாக்கி வச்சிருக்கீங்க. அது நினைக்கும் போது நமக்கு சந்தோஷமா இருக்கும். நம்மளும் வந்து இந்திய குடிமக்களா ரொம்ப வந்து நம்ம ரைடா வந்து நம்ம சொல்லிக்கலாம். ஆனா இதே இந்தியாவில் தான் பிகே ரோசி இருந்தாங்க, இதே நாட்டில் தான் புரட்டி அடிக்கப்பட்டாங்க. அது நினைக்கும் போது நம்ம நம்ம என்ன பண்ணணும், நம்ம குற்ற உணர்வா அவமானப்படணும் அப்படின்றது. அந்த அவமானப்படுதல் அப்படின்றது நம்மளை வந்து சோர்ந்து போக வைக்கிறது கிடையாது, நம்மளை மீண்டும் மீண்டும் எழுந்து போராட வைக்கிறதுக்கான ஒன்றாதான் அது இருக்கணும். பெண்களை பற்றி பேசுறது அப்படின்றது, கலைகளில் பேசுறது, இலக்கியங்களை பேசுறது புதுசு கிடையாது. தொடர்ந்து காலகாலமாக தேதிகளுடைய கதைகளாக இருக்கட்டும், தமிழ் மண்ணிலேயே எல்லாரும் இலியட் ஒடிசி பற்றி அயலக இலக்கியங்கள், இதே தமிழ் மொழி தோன்றிய அதே சமகாலத்தில் தோன்றிய கிரீக்கா இருக்கட்டும், லத்தீனா இருக்கட்டும், இந்த மொழிகள் எல்லாம் பெண்களை வந்து முதன்மைப்படுத்தலாம் பேசுகிறேன். இந்த மொழிகள் பேசுனது எல்லாமே ராமாயணமாக இருக்கட்டும், மகாபாரதமாக இருக்கட்டும், தமிழோட ஒப்பிட்டு சொல்லக்கூடிய எல்லா மொழிகளையும் எல்லா பண்பாட்டு கலாச்சாரங்களுமே எதை முதன்மைப்படுத்தி பேசிச்சு அப்படின்னா அதிகாரங்களையும் அரசர்களையும் போற்றுதலுக்குரியவர்களாக வந்து பேசிட்டு இருக்கிற அதே காலகட்டத்தில் தான் தமிழ் மொழி குண்டலகேசியை வந்து தலைவியாகிச்சு, மணிமேகலையை தலைவியாக பேசிச்சு, கண்ணகியுடைய சிலமையை வந்து முதன்மையாக வச்சு பேசிச்சு. அதே இடத்துல இருந்து தான் அந்த பண்பாடு தான், அந்த பண்பாட்டை வந்து திரும்ப திரும்ப வந்து நம்ம இட்டு கட்டமைக்கணும், அதை இன்னும் அழகானதாக மாற்றணும், அதை இன்னும் விடுதலையானதாக வந்து பேசணும். நம்ம அந்த சமூகத்தில் வாழ்வதற்கு அடுத்த தலைமுறைகளை கொண்டு போகணுன்ற மிக முக்கியமான முன்னெடுப்போடு இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய அன்பிற்குரிய தாயும் மாணவர் ரஞ்சித் சார்